இந்திய நாடு விடுதலை அடைந்த ஆகஸ்ட் 15 கொண்டாடும் வகையிலே இந்த விடுதலை போராட்டத்திற்காக உயிர் நீத்த எண்ணற்ற ஈகிகளை பற்றி கவிதையிலே தங்களுடைய நினைவஞ்சலிகளை செலுத்துவதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் இந்த கவியரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை கவிதை உறவுகளுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பன்ருட்டியைச் சேர்ந்த கவிஞர், மின்சாரத்துறையிலே அதுவும் நெய்வேலி அனல் மின்சார நிலையத்திலே அனைத்து துறைகளிலும் பொறியாளராக இருந்து ஊடே கவியாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கிற கவிஞர் சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற கவி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாகவும் தமிழருவி வானொலி வாயிலாகவும் ஒளி பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடக பங்காளர்களாக விளங்கக்கூடிய இந்த அமைப்புடைய பொறுப்பாளராக சிறப்பாக நமக்காக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்களை கொண்டவர்கள், தமிழ் உள்ளங்களை கொண்டவர்கள், விடுதலை உணர்வு கொண்டவர்களை நாம் என்றென்றும் சிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே தமிழறிவானுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனைவிதியன், தமிழ் தொடர் சசிகலா நயனைவிதியன் ஆகியோர்களுக்கும், சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்பையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் கண்டு கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய அத்தனை விடுதலை உணர்வுள்ள தமிழ் உணர்வுள்ள உங்கள் அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை போரில் வீரம் செறிந்த தமது போராட்டங்களால் உயிர் நீத்த அத்தனை தியாகிகளுக்கும், தங்களுடைய உயிரை ஈந்த அந்த ஈகிகளுக்கும் நம்முடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1947 இந்த நாடு விடுதலை அடைந்து ஒரு மக்களாட்சி தத்துவத்தின் என்கிற மகத்தான தத்துவத்தை கொண்டு வந்து அதன் வழியிலே கடந்த 79 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு 79வது ஆண்டிலே விடுதலை விழா கொண்டாடுகிறோம். நாம் 75 கவிஞர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். 75வது பவள விழா ஆண்டிலே 75 கவிஞர்களை வைத்து ஒரு கவியரங்க நிகழ்ச்சியை நடத்தினோம். இன்றைக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அந்த 75 பேர்களுக்கு ஈடாக ஒரு சிலர் வந்து கவிதை வழங்குகிறார்கள் என்பதை எண்ணுகிற பொழுது எனக்கு உளமாற மகிழ்ச்சி அளிக்கும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்க அத்தனை கவிஞர்களையும் வருக என்று வரவேற்று இந்த தளத்தை இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மின்சார கவிஞர் சண்முகம் அவர்கள் வசம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் ஐயா, ஒவ்வொரு உரையாக கவிஞர்களை அழையுங்கள். பாருங்கள். வணக்கம் ஐயா, உங்கள் முன்னோட்டத்துக்கு நன்றி. முதலாவதாக கவிஞர் விடுதலை போராட்ட வீரர்களின் வரிசையில் முதலாவதாக கவிதை வாசிக்க வருகிறார் அழகிரி விநாயகம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஐயா அழகிரி விநாயகம். ஐயா லைன்ல தான் இருக்கீங்க. வாங்க ஐயா. வந்துட்டேங்கய்யா. நீங்க கூப்பிடவே வேணாம், ஓடி வந்துடுவேன். வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா.
உங்ககிட்ட வாழ்த்து பெறத்து ரொம்ப சந்தோஷம். இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நெஞ்சிலே துணிவையும் நேர்மையின் வழியிலும் தன்மானத்தை இழந்திடாது தன்னுயிரை துச்சமென அந்நியர் நம் நாட்டை விரட்டி விட்டுவிடவே கோழையென புறமுதுகிட்டு ஓடிடவும் செய்யாது களத்திலே போர் புரிந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விடுதலையின் வேட்கையினை பாக்களாக பாடிய பாரதியார் பாரதிதாசன் முதலாக கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரம் வரையில் எண்ணற்ற தலைவர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் நம் நாட்டின் பாரத மணி திருநாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களே. நம் நாட்டின் தியாகத்தை போற்றிட செய்வோம். அவர்கள் செய்த தியாகத்தை போற்றிட செய்வோம். அகிம்சை வழியில் போராடிய வெற்றி பெற்ற நம் நாட்டு தந்தையாம் மகாத்மா காந்தியடிகள் இந்திய திருநாட்டிற்கு இராணுவத்தை உருவாக்கிய போராட்ட களமனை கண்டிட்ட சுபாஷ் சந்திர போஸ், இந்தியாவின் ஒருங்கிணைப்புக்கு பாடுபட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல், புரட்சி கவியாலே தேசியவாதியாக ஆயுதம் ஏந்திட்ட பகத்சிங் போன்றோர் எண்ணற்ற தலைவர்கள் இடைவிடாது முயற்சி செய்து நம் இந்திய நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தனரே. புலித்தேவன், கமலா நேரு, அன்னி பெசன்ட் அம்மையார், சரோஜினி நாயுடு எண்ணற்ற பெண்களும் போராட்ட களத்தில் பெற்றிட்ட வெற்றியினை விடுதலை தியாகத்தை நாம் எந்நாளும் நினைந்து போராட்டுவோம், பாராட்டுவோம். நன்றி. நன்றி. மிக சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய வீரத்தை எல்லாம் நின்று நிதானித்து பொறுமையாக எடுத்து சொன்னீர்கள். ஏனென்றால் போற்றத்தக்க வீரம். தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள், தங்களுடைய வாழ்வை கொடுத்தார்கள். இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக தங்கள் சுகங்களை துறந்தார்கள், சிறைகளிலே வதைப்பட்டார்கள். அவற்றை பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள். மிகவும் நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன் அவர்களை. பாருங்கள் ஐயா. வணக்கம். அறத்தால் எல்லோரையும் வாழ வைக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். வாழ்வின் நெருக்கி வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழர் ஐயாவுக்கு வணக்கம். தொகுப்பாளர் கவிஞர் சு சண்முகம் ஐயாவிற்கு வணக்கம். அனைத்து கவி உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறி என் கவிக்குள் வருகிறேன். கவிதை. விடுதலை போராட்ட வீரர்கள். போராடித்தான் வெற்றியை பெற முடியும் என்று சொல்லி தந்தனரே நம் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள். தேச தந்தையான மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் சென்று பல இன்னல்களை வென்று தேசத்தை காத்திடவே உயிர் தியாகம் செய்தனரே. தேச தந்தையான மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் சென்று பல இன்னல்களை வென்று தேசத்தை காத்திடவே உயிர் தியாகம் செய்தனரே. அரசியல் வாழ்க்கையை இந்திய தேசிய காங்கிரஸில் தொடங்கி இந்தியாவை நவீனமயமாக்குவதற்கு ஜவஹர்லால் நேரு பெரும் பங்கு வகித்தனரே. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்கு ஓயாது பாடுபட்டவரே. பகத்சிங் எனும் ஒப்பற்ற போராட்ட வீரர் ஆயுதம் தாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவரே. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய ஜெய்ஹிந்த் என்னும் முழங்கிய ஆங்கிலேயரை சுபாஷ் சந்திர போஸ் விரண்டோட வைத்தாரே.
இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியே ஜெய்ஹிந்த் என்னும் முழங்கியே ஆங்கிலேயரை சுபாஷ் சந்திர போஸ் மிரண்டோட வைத்தாரே. பெண்களும் இழைத்தவரல்ல என்று ராணி லட்சுமி பாய், சரோஜினி நாயுடு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியே தன் உயிரை தேசத்திற்காக காணிக்கையாக்கினரே. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்ததே எனது லட்சியம் என முழக்கமிட்ட பால கங்காதர திலகர் அடிமை தலையை அறுத்தெறிந்தனரே. அண்ணலின் வழிகாட்டலில் மறியல் போராட்டத்தில் காவலர்கள் தாக்கியும் குருதி வெள்ளத்தில் குமரன் விடாது பிடித்து தேசிய கொடியை காத்து வீடு திறந்தனரே. சுதந்திர தாகத்தை தன் எழுச்சிமிக்க கவியால் பாடிய சுப்பிரமணிய பாரதியாரும் இந்திய விடுதலை இயக்கத்திற்காக சிறையில் எண்ணெய் செக்கெழுத்து எல்லோரது எண்ணத்திலும் வாழும் பாபு சிதம்பரமில்லை போராடியதாலே இந்திய தேசத்தின் சுதந்திர தாகம் தணிந்தது. இந்திய தேசத்தின் சுதந்திர தாகம் தணிந்தது. இந்தியா சுதந்திர நாடாக மாறியதற்கு போராட்ட வீரர்களின் தைரியமும் முழு அர்ப்பணிப்பே. தேச வளத்திற்கு பாடுபடுவோம், நேசத்தில் ஒன்றாக வாழ்ந்திடுவோம். நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், நெல்லை. விடுதலைக்காக உயிர் கொடுத்த வீரர்கள் பற்றி கவி படித்து தியாகம், வீரம், தைரியம் பற்றி கவிதை வடித்தார் சுந்தர் சாமிநாதன். நெல்லை கவிஞரை பாராட்டுவோம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக எம் காயத்ரி அவர்களை அழைக்கிறோம். எம் காயத்ரி, அவினாசியிலிருந்து வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேசத்தந்தை காந்தியடிகள், கப்பலோட்டிய தமிழன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, சுவாமி விவேகானந்தர், பெரியார் ஈவேரா, தமிழ் தென்றல் திருவிகா, மூதறிஞர் ராஜாஜி, டாக்டர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி, கோபாலகிருஷ்ணன் கோகலே, சர்தார் வல்லபாய் படேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் நம் நாட்டிற்காக போராடினார்கள். அவர்களில் என் மனதை கவர்ந்தது திருப்பூர் குமரன். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அகிம்சை, அறம், வாய்மை ஆகியவற்றை கடைபிடித்து அண்ணல் காந்தியடிகளின் வழியில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் திருப்பூர் குமரன். ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை என்ற ஒரு கிராமத்தில் நாச்சிமுத்து கருப்பாய் தம்பதியினருக்கு 1904ஆம் ஆண்டு குமாரசாமி மகனாக பிறந்தார். தற்போது குமரன் சதுக்கம் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு அருகில் உள்ள ஊராட்சி ஒன்று தொடக்கப்பள்ளியில் குமாரசாமி சேர்க்கப்பட்டார். 5ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளியிலே படித்தார். அதன் பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து படிக்க இயலவில்லை. குமரனுக்கு காங்கிரஸ் இயக்கம் மீது அதிக அக்கறை இருந்தது. அதைவிட தனிப்பட்ட முறையில் மகாத்மா காந்தியடிகளின் மீதும் அவருடைய கருத்துக்கள் மீதும் அளவற்ற ஆர்வமும் பற்றும் இருந்தது. காந்தியடிகளின் அகிம்சை போர் முறைகள், அறப்போராட்ட வழிகாட்டல்கள், அவரது போதனைகள், தத்துவ கூர்மைகள் ஆகியவற்றை ஏற்றவாறே வாழ்ந்து வந்தார். எப்பொழுதும் குமரன் கதராடையே அணிந்திருப்பார். தினமும் நூல் நூற்பார். அறப்போரில் ஈடுபட்ட திருப்பூர் குமரன் துணிந்தார். அதனை அறிந்த அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரும் பல வகையில் குடும்ப நிலையை கூறி தடை போட்டு பார்த்தனர். எவ்வளவு கூறினாலும் குமரின் மன உறுதியை மாற்றவே முடியாது என்பது புரிந்து கொண்ட உற்றார் வேறு வழியின்றி ஆசி வழங்கினர். அதன் பிறகுதான் குமரன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இனியும் தாமதித்தால் கூடாது என்று கருதி உற்றார் உறவினர், நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று வாழ்த்து பெற்றார். தொண்டர்களுக்கு முன்னும் பின்னும் சென்ற மக்களை தடியடி நடத்தி விரட்ட தொடங்கினர். எந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பும் இன்றி 32 காவலர்களும் ஒன்று கூடி கண்மூடித்தனமாக தாக்கினர். அவ்வளவு கொடூரமான தாக்குதலையும் தாங்கிக் கொண்ட தரையில் விழுந்த குமரன் அப்போது சுயநினைவை இழக்கவில்லை. கையில் பிடித்திருந்த மூவர்ண கொடியை காவலாளிகளிடம் பறிகொடுக்காமல், தனது கைப்பிடியை தளர விடாமல் இருக்க கொடியை பிடித்துக் கொண்டே கிடந்தார். அவர் கீழே விழுந்தாலும் கொடி கீழே விழவில்லை. கைகளில் கொடியை பறக்க விட்டபடியே இருந்தார் குமரன். கொடியை தன் உயிரினும் மேலா கருதிய அந்த லட்சிய வீரர் கடைசி வரை நினைவு திரும்பாமே மரணத்தை தழுவினார். அந்த அஞ்சா நெஞ்சன் என்று ஒரு அனாதை போல் அடக்கம் செய்யப்பட்டாலும் இந்திய வரலாற்றில் அழியாத இடம் பெற்றார். வாழ்க திருப்பூர் குமரின் புகழ். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் நன்றி.
வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்று தந்தே உயிரை கொடியை காத்தான் திருப்பூர் குமரன். இளைஞன் தனது தியாகத்தாலே உயர்வை பெற்றான். திருப்பூர் என்றால் இப்போது உள்ளாடை நிறுவனத்திற்கு பெயர் பெற்ற இடம் திருப்பூர். ஆனால் அதற்கு முன்பே அதற்கு ஒரு நற்பெயரை வாங்கி தந்தான் திருப்பூர் குமரன். சென்னிமலையிலே பிறந்து திருப்பூரிலே வந்து தனது இளம் மனைவி வீட்டில் இருக்க தன் வாழ்வை தியாகம் செய்தான். அந்த தியாகத்தை பற்றி மிகச் சிறப்பாக கவிதை கொடுத்திருந்தார்கள் அம்மையாளர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. அடுத்த அழைக்க நாம் அழைக்க இருப்பது திருமதி பால் தங்கம் அவர்களை. வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவருக்கும் செயலாளருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் தொகுப்பாளருக்கும் வணக்கம். இன்று விடுதலை போராட்ட வீரர்கள் ஆயிரம் பேருளில் என்னை மிக கவர்ந்தவர் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. அவரை பற்றிய கவிதை என்னுடையது. விடுதலை போராட்ட வீரர்கள். சுதந்திர தினமது வருகையில் தியாக சுற்றமாய் கூடி வாங்கி தந்தவரில் முதல்வராய் முன்னின்று முனைந்தவர் வ.உ.சி. முற்றும் துறந்து மூழ்கி போனவர். முதல்வராய் முன்னின்று முனைந்தவர் வ.உ.சி. முற்றும் துறந்து மூழ்கி போனவர். ஆதரவு அளித்தோர் அணி 1000, அதிலே அனைத்தையும் அர்ப்பணித்தவர் அடியவர்க்கு அடியவர். ஆதரவு அளித்தோர் 1000, அடியவர்க்கு அடியவர், அனைத்தையும் அர்ப்பணித்தவர் வ.உ.சி. ஈதலில் இவர் ஈந்தது இதயத்தில் நிறைந்தது. இந்திய விடுதலை உதயத்திற்கு விரைந்தது. உதயமாக உற்சாகமாக உதறினார் உள்ளதெல்லாம். உத்வேகம் உண்டாக உருவானது உள்ளமெல்லாம். உத்வேகம் உண்டாக உருவானது உள்ளமெல்லாம். எதையும் தாங்கும் இதயம் கொண்டார். எப்படியெல்லாம் தொண்டாட்டிய தொண்டர். உதையும் வாங்கி செக்கிழுத்த செம்மல், உணர்ந்தால் உடனே எழுவது விம்மல். உதையும் வாங்கி செக்கிழுத்த செம்மல், உணர்ந்தால் உடனே எழுவது விம்மல். சாதனை இல்லை செய்தது சோதனை, சைப்பார் உண்டோ அவர் போல் வேதனை. சாதனை இல்லை செய்தது சோதனை, சைப்பார் உண்டோ அவர் போல் வேதனை. பாதகத்தை பட்டதால் பெற்றது சுதந்திரம், பட்டொளி வீசி பறந்தது சுதேசி கொடி. பாதகத்தை பட்டதால் பெற்றது சுதந்திரம், பட்டொளி வீசி பறந்தது சுதேசி கொடி. மாதவமாய் மதிக்கணும் மனிதரின் மீறுதலை, மலடையனும் கூறணும் நெஞ்ச நீறுதலை. மாதவமாய் மதிக்கணும் மனிதரின் மீறுதலை, மழலையிடம் கூறணும் நெஞ்ச நீறுதலை. பதத்தை வார்த்தையில் வடிக்க முடியாது, பன்மத்தை எண்ணிட வையகம் துடிக்குது. சுதந்திரத்தின் காரணம் சுதேசியின் தியாகம், சுடரது விடுவது வ.உ.சியின் நியாயம். சுதந்திரத்தின் காரணம் சுதேசியின் தியாகம், சுடரது விடுவது வ.உ.சியின் நியாயம். நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பம்மா, சிறப்பு. கவிதை அருமை. உங்களுடைய வேகமும் கோபமும் நியாயமும் உங்கள் கவிதையை பிரதிபலித்தது. தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். அடுத்ததாக நாம் அழைப்பது சுஜாதா, கவிஞர் சுஜாதா அவர்களை. அனைவருக்கும் விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனையும் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். தொகுத்து வழங்கும் திரு சு சண்முகம் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். விடுதலை போராட்ட வீரர்கள். அமைதியும் அகிம்சையும் கொள்கையாய் கொண்ட காந்தியும், அறப்பூங்காவாய் வெள்ளை மனம் கொண்டு போராடிய சரோஜினி நாயுடுவும், தந்திரங்களை பின்தள்ளிய தீரம் கொண்ட நேருவும், தழைக்க வேண்டும் பாரதம் என துணிவுடன் நின்ற பட்டேலும், புயல் காற்றாய் எழுச்சி குரல் ஒலித்த சுபாஷ் சந்திர போஸும், புரட்சி கவி விதைகளை தூவிய நேர்கொண்ட நெஞ்சனன் பாரதியும், சுயராஜ்ய வெளிச்சத்தை ஏற்றி வைத்த திலகரும், செக்கிழுத்து வீர வழி காட்டிய மரத்தமிழன் வ.உ.சியும்,
நம்பிக்கை சங்கை முழங்கிய சுப்பிரமணிய சிவாவும், நாட்டுக்கொடி காக்க உயிர்கொடை தந்த திருப்பூர் குமரனும், நெஞ்சுரங்கொண்டு எதிர்த்து நின்ற தீரன் சின்னமலையும், நாடு காத்த வீரவனதை ராணி லட்சுமிபாயும், அஞ்சா மன உறுதியுடன் உற்சாகமாய் குரல் உயர்த்திய அம்புஜம்மாளும், அனலாய் சீரிய சிவகங்கை சீமை வேலு நாச்சியாரும், அடிமை விலங்கை தகர்த்தெறிய களமிறங்கிய கனகலதா பரூபாவும், சமூக நீதிக்கு சான்றாய் நின்ற துர்காபாய் தேஷ்முக்கும், கைக்குழந்தையுடன் சிறைவாசம் செய்த தியாகச் செம்மல் கடலூர் அஞ்சலை அம்மாளும், கண்ணீர் துடைக்க துடிப்புடன் புறப்பட்ட சுசேதா கிருபாலினியும், பெண் குலத்திற்கு சுதந்திர உணர்வை தூண்டிய கிட்டூர் சென்னம்மாவும், இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் வீர நெஞ்சங்கள் உயிரையும் உடைமைகளையும் உறவுகளையும் உறுப்புகளையும் தியாகம் செய்து விடுதலை பெற்று தந்த உத்தமர்கள் திருவடிகளை வணங்கி, பாரத மண்ணின் விடுதலை காற்றை நன்றியுடன் சுவாசிப்போம், நலமுடன் பேணுவோம். வாழ்க பாரதம், வாழ்க நம் தாய் திருநாடு. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். விடுதலை வேள்வியில் உயிர்களை எல்லாம் ஆகுதியாக்கிய வீரர்களை, விடுதலை வேள்வியில் உயிர்களை எல்லாம் ஆகுதியாக்கிய வீரர்களை, நம் கெடுதலை போக்க கீழ்மையர் வெள்ளையர் விரட்டி அடித்த தீரர்களை கவிதையில் பாடி சுஜாதா அம்மையார் கனிவுறச் சொன்னார் கருத்துக்களை. நன்றி அம்மா, சிறப்பு. நன்றி. அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் அருணா அவர்களை. கவிஞர் அருணா அவர்களை கவிதை தார வாருங்கள். என்னை எனக்கு அறிவித்து என் தாயாம் தமிழுக்கு முதல் வணக்கம். ஜெர்மன் தமிழருவி வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா விஜயன் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும், கவியேற்றம் செய்கின்ற பெருமக்களுக்கும், கவிதை கள சுவைஞர்களுக்கும் அன்பின் வணக்கம். 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களும் வணக்கமும். விடுதலை போராட்ட வீரர்கள். புனிதம் செழிக்கும் புண்ணிய பூமியில் வணிகம் தழைக்க வழிகள் கண்டான். அணிகம் விற்றே அதிமன திரவியம் அள்ளிச் சென்றிட ஆசை கொண்டான். வணிகம் செய்திட வந்தவன் நாட்டை வளைத்து பிடித்தே வசத்தில் எடுத்தான். வணிதம் கொண்டிட வாழ்ந்த மக்கள் அனிலம் பிறந்திட அடிமையாகினர். 2 நூற்றாண்டுகள் இடையில் உருண்டிட இரும்பு பிடியை இந்தியர் உணர்ந்தனர். வருந்திய மக்கள் விரும்பி இணைந்திட அரும்பிய கனவாய் சுதந்திர வேட்கை. லோகமானிய திலகர். ஆயுதம் இன்றிய அகிம்சை வழியினில் ஓயுதல் இல்லாமல் ஒரு போராட்டம். மராட்டியம் தந்த மக்கள் தலைவர் மங்கா புகழுடைய முதன்மை வீரர். சுயராஜ்யத்தை மூச்சாய் கொண்டவர், சுதந்திர வேட்கை வேர்விடச் செய்தவர். லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி அஞ்சா விடுதலை அதிரடி வீரர். சைமன் கமிஷன் வருகை எதிர்த்து மௌன பேரணி நடத்திய தீரர். மகாத்மா காந்தி. விடுதலை வேட்கை வேர்விடச் செய்தவர், சுடுதலை எதிர்த்த வெறுங்கை வீரர். சத்தியாகிரகமே ஆயுதம் என்றவர், ஒத்துழையாமை ஓங்கிடச் செய்தவர். ஜவஹர்லால் நேரு. காந்திய வழியில் களமே கண்டவர், ஏந்திய செயலை இனிதாய் முடித்தவர். காந்தியின் தயவாள் முந்தியே நின்றவர், இந்திய நாட்டின் முதலாம் பிரதமர். சர்தார் பட்டேல். சுரும்பை போன்ற சுறுசுறுப்புடனே சிற்றரசுகளை சேர்த்திடச் செய்தவர். இரும்பு மனிதராய் இந்தியம் கண்டவர், இந்திய நாட்டின் இணையிலா மனிதர். சுபாஷ் சந்திர போஸ். அடிமை தலையை அகற்றிட வேண்டி ஆயுதமேந்திடல் அவசியம் என்றவர். இந்திய தேசிய படையை அமைத்தவர், பசும்பொன் தேவர் போற்றிய தலைவர். கருணை இல்லா காட்டாட்சியினை சுருட்டிட எண்ணி சுட்டவர் பலரே. தூக்கு கயிறை துச்சமாய் எண்ணிய சுகதேவ் பகத்சிங் ராஜகுருக்கள். ஆசை வீழ்த்தி தானும் வீழ்ந்த ஆசை துறந்த வாஞ்சியும் சிலராம். தமிழகம் மாற்றிய அருஞ்செயல் பலவாம், குமிழும் நினைவுகள் குமிழாய் எழுமே. ராஜாஜி.
உப்பை காய்ச்சிட ஊர்வலம் சென்றவர் தப்பெனச் சொல்லியே தடியடிபட்டவர். சுதந்திரம் வேண்டி சிறைக்கு சென்றவர் சுதந்திரா கட்சியை நிறுவிய தலைவர். இந்திய கவர்னர் ஜெனரலாய் இருந்தவர் இந்தி திணிப்பில் எதிர்ப்பை கண்டவர். வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஒட்டப்பிடார தோங்கிய செல்வர் சட்டம் பயின்ற சிதம்பர செம்மல். நாவாய் ஓட்டிய நற்றமிழ் தலைவர் மேவார் சூழ்ச்சியில் மெத்தவே இழந்தவர். சிறையில் செக்கினை இழுத்தே சிதைந்தவர் வரையிலா துன்பம் விளைந்திடச் சரிந்தவர். சுப்பிரமணிய சிவா. ஆன்மீக தேசிய பற்றினை பரப்பிட தென் தமிழ் பேச்சால் தேசியம் வளர்த்தவர். தொழுநோய் பற்றி துவண்ட போதிலும் தொழுதிட பாரத மாதா படைத்தவர். திருப்பூர் குமரன். வீசிய கைத்தடி தாக்கிய போதிலும் தேசிய கொடியை தூக்கி பிடித்தே வந்தே மாதரம் என்னும் முழக்கம் தந்தே குருதியை சிந்திய குரலினர். கர்ம வீரர் காமராஜர். இந்திய விடுதலை இயக்கம் வெல்ல சொந்த வாழ்வை சூனியமாக்கி கர்ம வீரராம் காமராஜரும் கடுஞ்சிறை ஏகிய ஆண்டுகள் 9. பாரதியார். அக்னி குஞ்சை அழகாய் வார்த்து அக்கறையுடனே அருந்தமிழ் பண்ணில் அடுதலை செய்யும் அதிரடி பாடலால் விடுதலை வேட்கை விரவிடச் செய்தவன். பாஷ்யம். சென்னை கோட்டை கொத்தளம் தன்னில் தன்னுயிர் தன்னை பணயம் வைத்தே சுதந்திரம் நம்மை சூழும் முன்பே சுதந்திர கொடியை சுடரவே விட்டவன். அந்தமான் சிறையில் 6 உயிர் இழந்தோர், சொந்த வாழ்க்கையிலே சுகங்கள் இழந்தோர் எத்தனை எத்தனை தியாகச் செம்மல், அத்தனை பேரும் அடங்கா பட்டியல். 79 ஆண்டுகள் கழிந்தும் எழுந்து நின்றோமா? வலுவில் வளர்ச்சி வளமை பெற்றிட முழுதாய் முனைந்தோமா? பெற்று தந்த சுதந்திரம் தன்னை பேணி வளர்த்தோமா? வெற்று செவடால் வார்த்தை பேசிய வீணில் கழித்தோமா? மற்றவர் சுதந்திரம் மறந்தே நாமும் மாற்றம் கொண்டோமா? அற்றவர் தம்மை அடிமைப்படுத்தும் ஆட்சிகள் கண்டோமா? விடுதலைக்குள்ளே விடுதலை கேட்பது வெட்கக்கேடாகும். விடுதலைக்குள்ளே விடுதலை கேட்பது வெட்கக்கேடாகும். கெடுதலை செய்யும் விடுதலை எனிலோ எவரே பொறுப்பாவார். கெடுதலை செய்யும் விடுதலை எனிலோ எவரே பொறுப்பாவார். ஜெய்ஹிந்த். வணக்கம். நன்றி. சிறப்பான கவிதை கொடுத்தார். ஒவ்வொரு வீரர் பற்றியும் பட்டியலிட்டார். அவரவர் தியாகத்தை எடுத்துக் கூறினார். பாஷ்யம் வரை வந்தார். ஒரு இளைஞன், பாஷ்யம் என்ற ஒரு இளைஞன். அவர் என்ன செய்கிறார்? இந்திய அரசு விடுதலை பெறும் முன்னரே கோட்டையில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் ஏறுகிறார். கோட்டையில் இருக்கும் கொடிமரத்தில் ஏதோ ஏணி வச்சு அப்படியே விரிவின்னு ஏறி போறதுக்கு கிடையாது. சுற்றிலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஆங்கிலேய படை வீரர்கள் சூழ்ந்து நிற்பார்கள். அத்தனை பேருக்கு இடையிலேயும் ஊடுருவி சென்று அந்த கொடிமரத்தின் மேல ஏறி, இந்த தியாகத்தைங்கெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நினைக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கொடிமரத்து மேல ஏறி அங்க பறந்துகிட்டு இருக்க யூனியன் ஜாக் கொடி இறக்கிட்டு இந்தியாவினுடைய அந்த விடுதலை கொடி என்று அறிவிக்கப்பட்ட அந்த கொடியை மேலே ஏற்றி விடுகிறார். ஏற்றிவிட்டு தப்பித்து வந்து விடுகிறார். பிறகுதான் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அவர் சிறை தண்டனைக்கெல்லாம் ஆளாகிறார். அந்த பாஷ்யம் நம்முடைய பாரதியாருக்கு நன்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார். அவர் அங்க அந்த கொடி இறக்கிட்டு நேரம் பாரதியார் தான் வந்து பார்த்திருக்காரு. நான் கொடி ஏற்றிட்டு வந்துட்டேன் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு வீரன். அப்பேற்பட்ட துணிச்சலான வீரனை சந்திக்க வேண்டும் என்றால் பாரதியாருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் பாருங்கள். ஏன்னா அடுத்து கைது பண்ண போறவன். அப்ப நீ யாரா போய் பார்த்தன்னா அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவான். ஆனா அந்த துணிச்சல் பாரதியாருக்கு இருக்கு. அதெல்லாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடினான். சத்தான் சொன்னான், டேய் அவன் யாருன்னா பாடுறா, கொடி மரத்து மேல சுத்தி வெள்ளக்காரன் இருக்கிறான், அதுக்கு நடுப்புற பூந்து ஏறி அந்த கொடி மரத்து கொடி இறக்கிட்டு அந்த கொடிக்கு பதிலா நம்முடைய இந்திய கொடியை முதலாக நாம் விடுதலை அடைந்து பறக்க வைப்பதற்கு முன்பாக சுபாஷ் சந்திர போஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிடித்து அங்கிருந்த அந்த செல்லுலார் சிறையை உடைத்து அங்கிருந்தவர்களெல்லாம் விடுதலை செய்து அங்கே ஒரு தேசிய கொடியை ஏற்றி பறக்க விட்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, பூரண விடுதலை அடைந்து விட்டது, இந்தியாவுடைய பிரதமர் நான் தான் என்று அவர் அங்கே அறிவிப்பு செய்கிறார். அதற்கு முன்பாக சென்று
கோட்டையின் பொட்டலத்திலே கொடியேற்றியவன் அந்த பாஷ்யம் என்ற அந்த ஒரு வீர இளைஞன். அதை பற்றியும் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு கடைசியில் பாஷ்யத்தை சொன்னபோது எனக்கு உண்மையிலேயே அந்த வரலாறு தெரிந்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நிறைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். வ.உ.சி.யை பற்றி தெரியும், திலகரை பற்றி தெரியும், திருப்பூர் குமரனை பற்றி தெரியும், பாரதியாரை பற்றி தெரியும். ஆனால் பாஷ்யத்தை எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? இன்னொரு செய்தி, பாரதியார் இறந்து விடுகிறார். அதற்கடுத்து ஒரு ஆண்டு கழித்து அந்த நினைவு நாள் கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த நேரத்திலே கவிஞர் ஜீவானந்தம், ஜீவானந்தம் என்ற பெயர், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், சென்னை ராஜதானியிலே அப்போது அவர் பிற்காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்திருக்கார். காமராஜர் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் காமராஜருடன் மிக நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கார். ஏன்னா 2 பேருக்கு 2 வேட்டி 2 சட்டை வேறு துணி கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி எளிமையான மனிதர். அவர் தான் முதலாக பாரதியாருக்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிறார். என்ன ஒரு வேடிக்கைன்னா, மகாகவி பாரதியாரும் காந்தியை பார்த்திருக்காரு, ஜீவானந்தமும் காந்தியை பார்த்திருக்காரு. காந்தியுடைய பாரதியாருடைய பாடல்ல ஜீவானந்தம் படிச்சிருக்காரு. அதனால அவர் மேல மிகுந்த ஆர்வம் இருக்கு. ஆனா நேரடியாக பாரதியாரை அவர் பார்த்தது கிடையாது. யாரு? ஜீவானந்தம் பார்த்தது கிடையாது. அவர் புகைப்படத்தை கூட பார்த்தது கிடையாது. எனவே அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு ஒரு படம் வேண்டும், பாரதியாருடைய படம் வேண்டும் என்று சொன்ன உடனே இப்போது குறிப்பிட்ட இந்த பாஷ்யம் என்ற இளைஞர், அவர் ஓவியம் வரைகிற திறமை உள்ளவர். அவர்தான் முதலாக நாம் இப்போது பார்க்கிறோமே, தலையிலே தலைப்பாகை, பெரிய முறுக்கிய மீசை வைத்துக் கொண்டு, கோட் அணிந்து கொண்டு, அந்த கோட்டிலே கழுத்து தெரியாமல் துணியை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதியாருடைய உருவம், அந்த உருவத்தை அவர் வரைந்து கொடுக்கிறார். அவருக்கு தெரிந்த வகையிலே வரைந்து கொடுக்கிறார். அந்த படத்தை வைத்துத்தான் பாரதியாருடைய முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கவிஞர் ஜீவானந்தம் பாரதியாரை ஒரு மகா கவி என்று அறிவிக்கிறார். நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்குமான கவிதையை எவன் எழுதுகிறானோ அவனே மகா கவி என்று சொல்லி பாரதியாரை மகா கவி என்று அறிவித்தார். இதெல்லாம் நாம வரலாற்றில் இருக்கக்கூடிய அறியப்படாத இல்ல அறிந்த செய்திகள், அதையெல்லாம் தொகுத்து கொடுத்த ஐயாவுடைய அருணாவுடைய கவிதையை கேட்டபோது இவ்வளவும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. குறிப்பாக இந்த பாஷ்யம் எனக்கு இதையெல்லாம், இந்த எண்ணங்களை எல்லாம் தோற்றுவித்தார். நன்றி ஐயா. தொடரட்டும் கவியா. நன்றி 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 ஐயா, நன்றி. அடுத்ததாக நாம் அழைப்பது வி. கமலா அவர்களை. வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயாவுக்கு வணக்கம். இன்றைய தலைமை சண்முகம் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். கவிஞர்களுக்கு வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை போராட்ட வீரர்கள் அந்நியர் ஆட்சியின் அடிமையினை அகற்ற அன்றே பொறுப்புடனே அரும்பாடு பலராவர். அகிம்சை வழியிலே அறந்தனை கற்பித்து அண்ணல் காந்தி வழிநடத்திய போராட்டம். இனத்தின் தன்மானம் இனிதாய் காத்தவர், இனப்பிரிவு மதங்களை இயல்பாய் வென்றவர், உண்மை ஒன்றையே உயர்வாய் கொண்டவர், உலகை வென்றிட்ட உத்தமராய் வாழ்ந்தவர். உப்பு சத்தியாகிரகம் உன்னத திருப்புமுனை, வெள்ளையனே வெளியேறு வென்றிட புதுப்பொலிவு. நவீன இந்தியாவின் சிற்பி இணைந்தே போராட்டம். தேசம் விடுதலைக்கு சிறைவாசம் பலகாலம். கப்பலோட்டிய தமிழனின் கருத்தான முயற்சி, சுதேசி கப்பல் தூத்துக்குடி நூற்பாலை. ஆங்கிலேயருக்கு எதிராய் வெற்றியும் கண்டார், வெளிநாட்டு பொருள்கள் புறக்கணிப்பு சிறைவாசம். விடுதலை வேட்கைக்கு கவிதையே ஆயுதமாக, விடுதலை போராட்டமே மகாபாரத போராக, பாஞ்சாலி பாரதி தேவியாக நெஞ்சமதில் நிறுத்தி, பாரத தேசம் சுதந்திரம் பெற பாரதியின் கவி புனைவு. வங்கதேசத்தின் சிங்கம் இராணுவ படை முயற்சி, வந்தே பாரத முழக்கமே கொடிகாத்த குமரன். உப்பு சத்தியாகிரகம் காந்தியுடன் பங்கேற்பு கவிக்குயில், உணர்வாய் இணைந்தாரே தென்னாட்டு காந்தி. வீர வசனம் பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரத்தையே மனத்தில் கொண்ட மருது சகோதரர்கள். வீறு கொண்டு எழுந்து விதைத்த விதைகள்
விளைந்து நிற்கிறது மரமாய் கனிகளாய். வாழ்க சுதந்திரம், வாழ்க பாரதம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. திருமதி கமலா அவர்கள் செய்யாறு என்று நினைக்கிறேன் வந்து கவிதை ஆற்காட்டிலிருந்து வந்து இணைந்து கவிதை வழங்கி இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி. அதுல இடையில தென்னாட்டு காந்தி என்று ஒரு சொற்றொடர் வந்தது. அது யாருன்னு எனக்கு தெரியல. காமராஜர் ஐயா. மகிழ்ச்சி. பொதுவாக காமராஜர் காந்தி என்று சொல்வதில்லை, கருப்பு காந்தி என்று சொல்வார்கள். பரவாயில்லை, தென்னாட்டு காந்தி என்று குறிப்பிடுவது தவறு கிடையாது. மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய கவிதை சிறப்பாக இருந்து எண்ணற்றவர்களை பற்றி உங்கள் கவிதையில கொண்டு வந்து கொடுத்தீர்கள். அவருடைய உணர்வுகளை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய தியாகங்களை எல்லாம் சொன்னீர்கள். மகிழ்ச்சி அம்மா. தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கா வாஹிதா பர்வின் அவர்களை. பாருங்கள். சங்கத்தமிழ் பொறுப்பாளர் அவர்களுக்கும் தலைமையேற்று இருக்கும் உறவிற்கும் சங்கத்தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். விடுதலை நாள் விழா வாழ்த்துக்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆம், எம் மண்ணின் மைந்தர்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. அதனால்தான் வீர மரணம் பெற்றார்கள். வரலாறும் இன்றும் வாசிக்கிறது எம் மண்ணின் மைந்தர்களை. விடுதலை போராட்ட வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் வீரம் சொல்லும் மண்ணின் வீரத்தை, விடுதலை சொல்லும் வீறு கொண்டு எழும் எழுச்சியை, விடுதலை சொல்லும் வீறு கொண்டு எழும் எழுச்சியை. விடுதலை வரலாறு, வரலாற்று நாயகர்கள் பலர் இருப்பார். என் மனம்க்கு வந்த நாயகர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் முத்தான சில பேரை உங்களுக்கு முகவரி அளிக்கின்றேன். மாவீரன் அழகு முத்துக்கோன். காட்டாளங்குள சீமை அரசனே, காட்டாளங்குள சீமை அரசனே, உன் பேரே வெள்ளையன் அரசின், உன் பேரே வெள்ளைய அரசின் முதல் போர். அவ்வளவு நெஞ்சுரமா உனது? கால் சுடப்பட்டது, உன் உடல் இரும்பு கம்பியால் பிணைக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும், உனக்கோ மண் திமிர். ஆம், உனக்கோ மண் நெஞ்சுரம். மன்னிப்பு கேட்காத மறவன் நீ, மன்னிப்பு கேட்காத மறவன் நீ, உயிர் துச்சமன நெறிக்கும் உயிர் மண் நீ. பூலித்தேவன். நெற்கட்டும் சேவலின் பாளையக்காரனே, நெற்கட்டும் சேவலின் பாளையக்காரனே, 1751 வெள்ளையனே வெளியேறு என முழக்கமிட்டவன் நீ, வெள்ளையரே வெளியேறு என முதலில் முழக்கமிட்டவன் நீ. சிப்பாய் கழகத்தின் முன்னோடி உனது, சிப்பாய் கழகத்தின் முன்னோடி உனது. நெற்கட்டான் சேவலுக்கு பெருமை என்ன? நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவனாலே. நாட்டுப்பற்றின் சிறப்பு நீ, நாட்டு பாடலின் சிறப்பு நீயே. மருதநாயகம். உன்னை கண்டாலே கம்பெனியாருக்கு உடல் கலக்குமோ, அதனால்தான் தூக்கிலிட்டாலும் திரும்ப உயிர்மிட்டு வந்து விடுவாயோ என்று. அதனால்தான் உன்னை தூக்கிலிட்ட பின்பும் உன் தலை திருச்சியில், கையோ பாளையங்கோட்டையில், காலோ தஞ்சையிலும் திருவிதாங்கூரத்திற்கும் அனுப்பிவிட்டனர். உன் உடல் கண்டு கூட பயம் அவனுக்கு. மறவேன், உன்னை நான் மறவேன். வெண்ணி காலடி. வீரமரணம் அடைந்த பூலித்தேவனின் தளபதி நீ, நீ பூலித்தேவனின் முக்கிய தளபதி நீ. பூலித்தேவன் சிங்கம் காலாடி புகழ் பாடும், உன்னுடைய பாடல் காலாடி புகழ் பாடும். பூலித்தேவன் சிந்தும் உனைப்பாடும். முத்து வடுகநாதனே. சிவகங்கை சமஸ்தானத்தின் மன்னன் நீ. விழுப்புண்ணே உன் பேரின் பின் முத்து வடு ஆனது, விழுப்புண்ணே உன் பேரின் வடுவாகி முத்து வடுகநாதனது. விஜயநகராத சேதுபதி. கம்பெனியாருக்கு அடிப்பணியாத சேது நாட்டின் சிங்கம் நீ, நீயோ கம்பெனியாருக்கு அடிப்பணியாத சேது நாட்டின் சிங்கம். வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் என்னின் முதல் மங்கை இவள். ஆண் வாரிசு போல் வளர்க்கப்பட்ட பெண் புலியே, நீ பெண் புலியில்ல, கர்ஜிக்கும் சிங்கமும் நீயே. உன் உருதுமொழி கண்டு ஹைதர் அலிக்கு வியப்பு, அதனால் தோழனை கொண்டான் உனக்கு. உன் உருதுமொழி கண்டு ஹைதர் அலிக்கு வியப்பு, அதனால் தோழமை கொண்டான் உனக்கு. போரில் உறுதுணையாக இருந்தான். மகிழ்ச்சி. தீரன் சின்னமலை. கொங்கு நாட்டின் ஓடாநிலை கோட்டையின் மன்னனே, கொங்கு நாட்டின் ஓடாநிலை கோட்டின் மன்னனே,
கிழக்கிந்திய கம்பெனியும் பிரிட்டானிய கம்பெனியும் ஒன்று சேரா வண்ணம் தடைக்கல் நீ. ஆம், அந்த 2 கம்பெனியும் ஒன்று சேரா வண்ணம் தடைக்கல் நீ. திப்புவின் மைசூர் போருக்கு நீயே உறுதுணை. திப்புவின் மைசூர் போருக்கு நீயே உறுதுணை. கோயில் திருப்பணியும் செய்தாய், சமூக ஒற்றுமையும் ஒன்றாக்கினான். உன்னை வெல்ல முடியாது என்று போலி விசாரணையால் கைதில் தூக்கிலிடப்பட்டாய். உன்னை வெல்ல முடியாது என்று அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் போலி விசாரணையால் கைதில் தூக்கிலிடப்பட்டாய். வீரபாண்டிய கட்டபொம்மனே, பொம்மு மரபின் முதல் கட்டபொம்மன் நீ. பொம்மு மரபின் முதல் கட்டபொம்மன் நீ. கலெக்டர் ஜாக்சன் திரை உன்னால் கலங்கினான். அவனுக்கு தெரியும் உன்னை வீழ்த்த முடியாது. உன்னை தந்திரப்படுத்தினான். தந்திரத்தால் தப்பித்து பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை மிதித்தாய். அது உன்னால் பெருமை கொள்கிறது. ஊமைத்துறை, பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கி மேட்டில் தூக்கிலிடப்பட்டாய். வேறெங்கும் தூக்கிலிடப்பட்டாய். நீ மீண்டும் துறந்து வந்து விடுவாயோ என்று. தமிழக வரைபடத்தில் நீக்கப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சி. உன்னால் அச்சம் கொண்டு தமிழக வரைபடத்தில் நீக்கப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சி. வீரன் சுந்தரலிங்கம், கட்டபொம்மனின் படைத்தளபதி நீ. இந்திய சுதந்திர போரின் தற்கொலை படை தாக்குதலுக்கும் நீயே முதல் தொடுப்பு. உன் மனைவி வடிவும் உன்னால் முதல் பெருமை பெற்றாள். தீப்பந்தம் கொளுத்தினால் வெடிமருந்து இடத்தில். வீரமரணம் பெற்றாய் நீ. வீரமரணம் பெற்றாய் நீ. வருகின்ற வரலாறும் சொல்லும் உன் பெருமையை. ஆம், அதனால்தான் வாசிக்கின்றேன் நானும். என் வழி கடந்து வருகின்ற வரலாறும் சொல்லும் உன் பெருமையை. பெரிய உடையார் தேவரே, வீரமே உன் உடைமை. அதனால்தான் உன்னை கைது செய்தால் மீண்டும் தமிழ் மண்ணுக்கு வந்து விடுவாயோ என்று பினாங்கு தேவியில் உன்னை கடத்தப்பட்டாய். மீண்டும் அங்கிருந்தும் வந்து விடுவாயோ என்று அச்சம் கணங்கினர் கம்பெனியார். சுமத்ரா தீவை மறுபடியும் உன்னை அழைத்துச் சென்றனர். மரணம் அன்று தழுவியது. மரணம் அன்று அங்கு உன்னை தழுவியது. வாளுக்கு வேலி பாகநேரி தலைவனே, வாளுக்கு வேலி பாகநேரி தலைவனே, மருது பாண்டியனின் நண்பன் நீ. வேலுநாச்சியாருக்கும் மருது சகோதருக்கும் ஒன்று என்ன அலையெழுச்சி உங்களோடது. அதனால்தான் போரிலோ பங்கு கொண்டீர்கள். உன்னை வீழ்த்த முடியாது என்று கம்பெனியாருக்கு தெரியும். சூழ்ச்சியால் கொல்லப்பட்டாய் நீ. நீ சூழ்ச்சியால் கொல்லப்பட்டாய். கோபால நாயக்கனே, விருப்பாட்சியின் மன்னன் நீ. தூக்குமேடை உன்னால் பெருமை கொள்கிறது. விருப்பாட்சி மன்னனே, தூக்குமேடை உன்னால் பெருமை கொள்கிறது. அஞ்சலை அம்மாள், விடுதலை போராளி நீ. பின்னாளில் சட்டமன்ற பேரவை உறுப்பினரும் நீயே. திண்ணைப்பள்ளி உனது கல்வி. ஆனால் பின்னாலோ நாளிதழின் முகவராகவும் நீ ஆனாய். தேசத்திற்காக உன் குடும்ப சொத்தையும் விற்றாய், வீடையும் விற்றாய். நீல்சீல் சத்தியாகிரகம் சிறை உனக்கானது. லீலாவதியாய் காந்தியால் தொடரப்பட்டாய். வாரதா உன்னுடைய இடமாகிற்று. கள்ளுக்கடை மறியலும் பெல்லாரி சிறையும் உன் இருப்பிடமாயிற்று. ஒருவேளை சிறை உனது புகுந்த வீடா? ஒருவேளை சிறை உனது புகுந்த வீடா? நீயே தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. வாழ்த்தினானே காந்தி உனதை. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று வாழ்த்தினானே காந்தியும் உன்னை. ஓய்வூதியம் வேண்டாம் என்ற வீரப்பெண் நீ. அஞ்சலை வாய்க்காலும் உன்னால் பெருமை பெறுகிறது. பாரதி, கவிதை எழுதுபவன் கவிதை என்று. கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி என்றாய். எழுத்தில் யுத்தம் செய்தவன் நீ. எழுத்தில் யுத்தம் செய்தவன் நீ. பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றவன் இல்லை நீ. வாழ்ந்து காட்டியவன் நீ. தமிழ் மண் இன்று மிச்சம் இருக்கிறது. பல மறவர்களை சொல்லும் வீர மண் பேசும் வரலாறே. இத்தமிழ் இவளும் உனக்கு வீர வணக்கம் சொல்கின்றாள். நன்றி. தமிழ்நாட்டு வீரர்களை எல்லாம் வரிசைப்படுத்தினீர்கள். தொடர்ந்து அவருடைய உயிர் தியாகங்களை எல்லாம் பிற்காலத்திலே காங்கிரஸ் பேரியக்கம், பொது உடைமை பேரியக்கம், அடுத்ததாக அப்போது இருந்த ஆந்திர மகாசபா போன்ற 3 இயக்கங்களும் தோன்றி அரசியல் போராட்டங்களை தொடங்கும் முன்னர் வெள்ளையருடைய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்களை பற்றி மிக அருமையாக வரிசைப்படுத்தி கூறினீர்கள். சிறப்பு அம்மா, சிறப்பு. நாமெல்லாம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த
சட்டையில மூவர்ண கொடிய இந்திய தேசிய கொடிய குத்திப்போம், எல்லாரும் குத்திப்போம். இப்பவும் குத்திக்கிறோம். நாம பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது கூட ஆண்டுதோறும் நம்ம பள்ளிக்கூடத்துல அந்த விழா கொண்டாடுற போது அந்த கொடி கொடுப்பாங்க. நாமளே குத்திப்போம், இல்லை நம்முடைய தோழரையோ தோழியோ அழைத்து குத்த சொல்லுவோம். அப்போ அந்த குண்டூசில குத்துற போது சில நேரங்கள்ல தவறுதலாக நம்ம உடம்புல பட்டுடும். உடனே என்ன பண்ணுவோம், ஆணு கத்துவோம். அந்த குண்டூசி குத்துற உடனே ஆணு கத்துவோம். கத்திட்டு உடனே சட்டைக்குள்ள கையை விட்டு சட்டம் வருதான்னு பார்த்துப்போம். அந்த கொடியை குத்துகிற போது குண்டூசி குத்தியதற்காகவே என்று கத்தி ரத்தம் வருதா என்று பார்த்து கொண்டோமே, குண்டுகளே வந்து குத்தியது அன்றைக்கு மார்பிலே, ரத்தம் கொப்பளித்ததே. அவர்களுடைய தியாகம், ஈகம், யாரோ கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வாங்கி கொடுத்த அந்த உரிமை கொடியை குத்தும் போது குண்டூசி குத்தியதற்கே வருந்துகிறோமே, குண்டுகளே அவர்கள் மார்பை குத்தியது, எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள். அவற்றையெல்லாம் நினைவு கூறக்கூடிய வகையிலே இந்த கவியரங்கத்திலே எண்ணற்ற கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குண்டு குலைத்தாலும் சிறையில் அடைத்தாலும் தடியில் அடித்தாலும் கண்டு கலங்கிட மாட்டோம், கண்டு கலங்கிட மாட்டோம், எம் பாரத தேசத்தின் விடுதலை ஒன்றே கண்டு மகிழ்வோம், கண்டு மகிழ்வோம் என்று எண்ணற்ற வீரர்கள், எண்ணற்ற மக்கள் மக்கள் திரள். அதாவது ஆகஸ்ட் புரட்சி என்று சொல்லுவார்கள், 1942 காலத்திலே தோன்றுகிறது. அதை வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்று சொல்லுவார்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குகிற பொழுது காந்தி, நேரு போன்றவர்களை எல்லாம் பிடித்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இந்த தலைவர்களெல்லாம் அடைத்து விட்டால் விடுதலை போராட்டம், இந்த மக்களுடைய எழுச்சி தணிந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தனியவில்லை. அதற்கு மாறாக இரண்டாம் கட்ட வீரர்கள் எழுகிறார்கள், அவர்களையும் பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள். அதையும் மீறி மக்கள் எழுந்து போராடுகிறார்கள். காந்தியின் தலைமையிலோ அல்லது இரண்டாம் கட்ட வீரர்களின் தலைமையிலோ அந்த போராட்டம் நடந்திருந்தால் அது வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் மக்கள் எழுச்சி என்னவாகிறது? பஞ்சாபிலே ஒரு காவல் நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டு எரிக்கப்படுகிறது. காவல் நிலையம் என்று சொன்னால் வெள்ளையர்களுடைய காவல் நிலையம், இப்போது இருக்கிற காவல் நிலையம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். வெள்ளையருடைய காவல் நிலையம் எரிக்கப்படுகிறது. வெள்ளையர்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை. இந்த சூழல் வருகிறது. இதைத்தான் ஆகஸ்ட் புரட்சி என்று குறிப்பிடுவார். அந்த சூழல் வருகிற பொழுது வெள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இனிமேலும் நாம் இங்கு இருக்க முடியாது, தலைவர்களே சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னாலும் மக்கள் கேட்க தயாராக இல்லை, இந்த மக்களை இனிமேலும் நம்மால் அடக்கியாள முடியாது என்ற சூழலுக்கு வெள்ளையன் தள்ளப்படுகிறான். அப்போதுதான் அவன் உண்மையிலேயே இந்திய மக்களுடைய எழுச்சியை பற்றி புரிந்து கொள்கிறான். உடுத்துவதற்கு ஒரு துணி இல்லாத ஏழை, ஒரு துணி கிடையாது அவங்ககிட்ட, அடுத்த துணி கிடையாது, உடுத்துவதற்கு அடுத்த துணி கிடையாது. அந்த ஏழை என்ன பண்றான், தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆடை அந்நிய மில்லிலே தயாரிக்கப்பட்ட உடை என்பதால் அதை போட்டு கொளுத்துகிறார். அச்சப்படுறான், வெள்ளைக்காரன் அச்சப்படுறான். இதற்காகத்தான் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. சிறையில் அடைக்கிறார். அவர் மேல பல புகார்களை வைத்திருந்தாலும் கூட முக்கியமான புகார், மக்களை தூண்டிவிட்டார், மக்களை எழுச்சி பெற செய்கிறார். அவர் கப்பல் வாங்கியதாகவோ கப்பல் ஓட்டியதாகவோ அவர் மீது வழக்கு கிடையாது. மக்களை தூண்டி விடுகிறார், மக்களை எழுச்சி கொள்ள செய்கிறார். இவரை வெளியிலே விட்டா ஆபத்து என்பதுதான் அவர் மீது தொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வழக்கு. அதைத்தான் சதி வழக்குன்னு சொல்றான். அதுதான் இவர் சதி செய்கிறார், அரசாங்கத்தை சதி செய்கிறார் என்று அவர் மீது வழக்கு தொடுத்து 2 ஜீவாந்தரம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. பிற்பாடு குறைக்கப்பட்டு அவர் மீது குற்றமே இல்லை என்பதால் 4 ஆண்டுகள் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் ஒன்றும் 40 ஆண்டு கால தண்டனை நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்படவில்லை.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வஉசியின் மீது விதிக்கப்பட்ட 40 ஆண்டு கால தண்டனை 4 ஆண்டுகளாக குறைக்கப்படவில்லை. அவர் மீது விதித்த அந்த தண்டனை செல்லாது, அவர் அத்தகைய குற்றம் செய்யவில்லை என்று ரிவ்யூ கவுன்சில், அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், 30 உச்ச நீதிமன்றம் அங்கு இருந்தது, அங்கு எடுத்து சொல்லப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவர் தண்டனை ரத்து செய்கிறது. 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார், வெளியே விடப்படுகிறார். அதுதான் நடந்தது. மற்றபடி நிறைய பேர் சொல்லுவாங்க 40 ஆண்டு கால தண்டனை 4 ஆண்டுல குறைக்கப்பட்டு, அவர் ஒன்றும் குறைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் ஒத்து போனவர் கிடையாது. எந்த தண்டனையும் அவர் மேல குறைக்க முடியாதுங்க. குறைக்கக்கூடிய அளவுக்கு அவரு வெள்ளையரோடு ஒத்து போகவில்லை. கடைசி வரை அவர் எதிர்த்து நின்றார். அந்த வீரம் சேர்ந்த மனிதராகவே இருந்தார். இன்றைக்கு தூக்கிலிடப்பட்டவர்களை பற்றி, கொண்டவர்களை பற்றி எல்லாம் அம்மையார் அவர் கவிதை வாசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவரை தூக்கிலிடப்படவில்லையே தவிர தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய பேராற்றலை காட்டிக்கொண்டே இருந்தார் என்பதுதான் வஉசியுடைய வரலாற்றிலே தெரிந்து கொள்கிறோம். அடுத்த கவிஞரை அழையுங்கள் ஐயா. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்ப முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்களை பாருங்கள். நன்றி ஐயா. சங்கத்தமிழ் உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வங்கம் தந்த சிங்கமே, மனதில் பங்கமில்லா இந்திய தங்கமே, வரலாற்றை புரட்டி போட்ட புயலே, இந்திய இளைஞர்களின் எழுச்சியே, இந்தியாவிற்கு இராணுவம் அமைத்த தலைவனே, தளபதியே, அடிமைத்தலை தகர்த்தெறிய அரும்பாடுபட்ட செம்மலே, தன் ஆயுளில் பெரும்பகுதியை சிறைச்சாலையில் தன்னலமின்றி செலவிட்டவனே, சிட்டுக்குருவிகளின் கூட்டத்தில் கழுகின் சிறகை பரிசளித்தவனே, நாட்டு விடுதலைக்கு எதிரியின் சிறகை ஒடித்தவனே. ஆம், நேதாஜி நம் சுதந்திர சிங்கம். வீரம் மிக்க தம் ரத்தம் சிந்திய நேதாஜி, விடுதலை தீ மூட்டிய நேதாஜி. ரத்தம் தா சுதந்திரம் தருவேன், ரத்தம் தா சுதந்திரம் தருவேன் என்றார். போரின் மேகமாகி மின்னல் போல் வந்தார். ஆங்கில கோட்டையையே உருக்குலைக்கும் அவர் குரல். அவர் அஞ்சாத மனம் தளராத சிறந்த உரல். போர்க்குதிரை போல் பாய்ந்து சென்றார், பூமி நடுங்க புயலாய் வந்தார். இனிய வீரர் எழுப்பிய குரல் இறுதி வரை எரியும் நெருப்பு தணல். சங்கிலி உடைத்து சுதந்திரம் நல்க, சங்கம் முழுதும் சுதந்திரம் கொள்க. தாய் நாடு உந்தன் மூச்சின் துளி, நீ தனியாத வீரச் சிந்தனை புலி. நெஞ்சமெங்கும் உன் பெயர் முழங்கவே, நாடெங்கும் உன் புகழ் ஒலிக்கவே. செம்மறி ஆடுகளின் முன் சிங்கமாக மாறி கர்ஜித்தவனே, ஜெய்ஹிந்த் என முழங்கி கர்ஜித்தவனே, இன்னும் எங்கள் ரத்தம் இளஞ்சூடு தனியாமல் தொடர்ந்து சுதந்திர கனலை பற்ற வைக்கும் புரட்சி தங்கமே, எங்கள் இந்தியாவின் சொக்க தங்கமே, ரகசியங்களில் மறைந்த பரம ரகசியமே, எங்கள் பாரதத்தின் மர்ம வீரனே, இந்தியாவின் இரத்த சரித்திரமே, நின் புகழில் எங்கள் பாரதத்தின் புதிய ரத்தம் பாயட்டும், வீரம் விளையட்டும். வங்கம் தந்த சொக்க தங்கமே, வாழிய நின் புகழ் வானம் முழுதும் ஏறி. ஜெய்ஹிந்த். நன்றி. இந்திய தேசிய படையமைத்து அதற்கென போர்நிலை உடையளித்து எங்கள் தமிழர் அணிவகுத்து நின்றனர் கண்டியில். நேதாஜி என்ற போர் மறவன் மர்ம வீரன் என்று குறிப்பிட்டார்கள். மர்மமாய் மாறிய வீரன் அவன். மர்ம வீரன் அல்ல, மர்மமாய் மாறிய வீரன். எங்கே போனான், எப்படி மறைந்தான் என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. ஏதேதோ கதைகள், நிறைய கதைகள் அவரை பற்றி உலவி வந்தாலும் சிலர் மறைந்தாலும் மறையாமல் நம்மோடு வாழ்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். அவருக்கு பக்கபலமாக ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அவருடைய தலைமையிலே எண்ணற்ற வீரர்கள் அந்த படையிலே சேர்ந்தார்கள். வீர முழக்கமிட்டு சென்றார்கள். அதனால்தான் வெள்ளை அரசு முக்குலத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை குற்ற பரம்பரையினர் என்று அறிவித்தது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் விடுதலை போரில் ஈடுபட்டதால் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக குற்ற பரம்பரையினர் என்று அறிவித்தது. பிற்காலத்திலே இந்திய விடுதலைக்கு பிறகு அது நீக்கப்பட்டது. இவர்களை கொட்டடிகளில் அடைத்து வைத்து, முகாமிலே அடைத்து வைத்து, அவர்கள் வெளியே சென்றால் கையெழுத்திட வேண்டும், உள்ளே வந்தால் கையெழுத்திட வேண்டும் என்ற நிலைமையை வைத்திருந்தார்கள். கையெழுத்தென்றால் கை நாட்டுதான். இதற்கு எங்கே கையெழுத்து இருந்தது? கை நாட்டுத்தான் இட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை இருந்தது. ஏன் என்று சொன்னால், அந்த வீரம் செறிந்த மக்கள் அன்றைக்கு நேதாஜியோடு நின்றார்கள். முத்துராமலிங்க தேவருடைய அந்த வழிகாட்டுகளோடு. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் அம்மா. நல்ல வரலாற்று பதிவுகள் எல்லாம் எடுத்துள்ளீர்கள். மிகவும் நன்றி. திருமதி அல்காஜ் பேகம், முனைவர் முதலாக நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவர்களை வாழ்த்து மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் அழைப்பது சுப்பிரமணியன் அவர்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த ஒரு நல்ல ஒரு கல்வி மேடை வழங்கிய நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த அழகிய கவிதைகளை, தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய அனைத்து கவி உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, விடுதலை போராட்ட வீரர்கள், விந்தை உலகில் வியப்புகள் அதிகம், விடுதலை திருநாள் விமர்சை கொண்டாட்டம். இந்த விந்தை சுதந்திரம் இருளில் பெற்று மாய்ந்த உயிர்களை மறந்தே போனோம். போராட்டம் வாழ்வின் பொதுக்களம், ஒவ்வொரு நாளும் வாழ்வோ ரணகலம். மகிழும் சுதந்திரம் மண்ணில் பெற உதிரம் உதிர்த்து உயிரை துறந்து, உதிரம் உதிர்த்து உயிரை துறந்தது. எண்ணில் அடங்கா துயரம் பெற்று துன்பத்தை எல்லாம் எளிதாய் ஏற்று அகிம்சை வழியிலும் ஆயுத முறையிலும் வரமாய் பெற மண்ணில் புதைந்தனர். புகழால் உயர்ந்த விடுதலை வீரராய் தனித்து புகழ் பாட தலைவரும் உண்டு. இணைந்தே அழைத்து சென்று லட்சிய பாதை விடுதலை ஒன்றென சிந்தையில் விதைத்தனர் விடுதலை உணர்வை. தாய் ஊட்டிய தாய் பாலுக்கு நேராய் தாய்நாடு காக்க உரத்தை ஊட்டினர். காந்தி முதல் கடை ஊழியனும் கண்ணும் கருத்துமாய் விடுதலை வேண்டி வரமாய் பெற்றனர் சிறைச்சாலையை. சிறிதும் தயங்காது குடும்பம் எண்ணாமல் பொதுநலம் கருதி தன்னலம் மறந்து நாட்டை காக்க நல்லுயிர் ஈந்து விடுதலை பெறவே வியர்வையாய் சிந்தினர். குருதியை நிலத்தில் திலகமாய் இட்டனர். விடுதலை வீரர் வீசி பறக்கிறார் விண்ணை தொடும் கம்பத்தில் கொடியாய். காற்றில் வாழ்வார் என்பதாலே கொடியேற்றி உறவாடுகிறோம் அவர்களோடு இன்று. காலம் கரைந்தாலும் உலகம் உருண்டாலும் காற்றாய் அவர் புகழ் வீசும். பஞ்சபூதங்களின் பரவச நண்பராய் இணைந்து இருப்பர் விடுதலை வீரர் என்றும். தியாகி என்ற வார்த்தை தவிர்த்து தீபம் என்று சொல்வோம் அவர்களை. என்றும் ஒளியை தரும் தீபமாய் விடுதலை வீரர் போராட்டம் நினைவாய் நிற்கட்டும். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. குருதியை நிலத்தில் சிந்தி, நிலத்தில் குருதியை சிந்தி திலகமாய் இடுவோம் என்று ஒரு வரி வாசித்தீர்கள். பொதுவாக
நீங்கள் வாசிக்கிற கவிதைகள் எல்லாம் காட்சிப்படுத்தி பார்ப்பேன். அப்படி காட்சிப்படுத்தி பார்த்த போது எனக்கு ஒரு காட்சி வந்தது. ஒருவரை சுடுகிறார்கள், அவருடைய உடலில் இருந்து ரத்தம் பெருகிறது, அப்படியே வழிகிறது, வழிந்து அது நிலத்திலே விழுகிறது. ஒரு திட்டாக வட்டமாக அந்த ரத்தம் வழிகிறது. இப்போது பாருங்கள், பூமி தாய்க்கு மேல அந்த ரத்தம் வட்டமா அப்படியே குருதி கொட்டி கிடக்குது. இப்ப வானத்திலிருந்து பாருங்க, அந்த பூமி தாய்க்கு, அந்த பாரத நாட்டுக்கு, பாரத தாய்க்கு ஒரு திலகம் வைத்தது போல் இருக்கும். இதுதான் அந்த காட்சி. நிலத்தில் சிந்திய குருதியில் திலகமாய் வைத்தோம் என்ற அந்த சொற்றொடருக்கான காட்சி இதுதான். நான் சொல்லுகிற காட்சி நன்கு ஊன்றி உங்களுடைய மனக்கண்ணிலே நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய பாரத நாட்டுடைய ஏதோ ஒரு இடத்திலே, முகத்திலே என்று வைத்துக் கொள்ளுங்கள், முகத்திலே, நெற்றியிலே அந்த விடுதலை வீரன் சிந்திய ரத்தம் ஒரு வட்டமாக சிந்தி கிடக்கிறது. கவிஞர் சொல்லுகிறார், நிலத்தில் சிந்திய ரத்தம் திலகமாயிருந்தது. நல்ல அருமையான வரிகள், மிக சிறப்பான கவிதை. தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் ரேவதி கணேசன், சீர்காழி புத்தூரில் இருந்து. பாருங்கள். ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஐயா பின்னோட்டம் கொடுக்குறீங்க. ஐயா மியூட் எடுத்துக்கோங்க. ஐயா மியூட் எடுத்துக்கோங்க, நீங்க பேசுறது கேட்கல. விடுதலை வீரரை பற்றி விதைத்த கவிதை சிறப்பு. இவர் விதைத்த கவிதையின் சிறப்பில் நாம் உளமாற நெஞ்சில் வேதனை கொண்டோம். அதே வேதனை அவருக்கும் இருந்ததால் தழுதழுத்த குரலில் கவிதை வழங்கினார். கவிதை வந்தது, தகவல் மட்டும் சரியாக வரவில்லை என்பதால் கவிதையும் சிறப்பு. இவருடைய தழுதழுப்பின் மூலமாகவே இவர் கவிதையின் உணர்வு நமக்கு புரிந்தது. விடுதலை போரில் வீழ்ந்த மக்களின் வீர தியாகத்தை போற்றிய கவிதை விளங்கியது சிறப்பாய் இவர் குரலின் தழுதழுப்பில் என்று குறைத்து தொடரட்டும் இவர் கவிதை பயணம் என்று வாழ்த்துகிறோம். நன்றி அம்மா, வணக்கம். அடுத்தவரை அழையுங்கள். இந்த நிகழ்வின் இறுதியாக என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். நிறைவு கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் பன்ருட்டி து. சண்முகம் அவர்கள். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்து அனைத்து கவிதையும் அழைத்தார், அனைத்து கவிஞரையும் அழைத்தார். இப்போது அவரை அழைக்கிறோம், வாருங்கள். பிறகு நானும் வருகிறேன், ஒரு கவிதை தருகிறேன் என்று கூறி, ஐயா வருக, உம் கவிதை தருக, கொய்யா கனியா இல்லை கொய்த கனியா என்று பார்ப்போம். நன்றி ஐயா.
செந்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவர், செயலராம் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி ஏனைய கவி பெருமக்களையும் வணங்குகிறேன். என் கவிதை அத்துணை விடுதலை போராட்ட வீரர்களுக்குமானதுதான். இருந்த போதிலும் குறிப்பாக சுப்பிரமணிய சிவா என்ற பற்றி கவிதை வாசிக்கிறேன். ராஜமையர் நாகாம்பாள் ஞான புதல்வனே சுப்புராயனே, இராஜாங்கத்தை எதிர்த்தே முழக்கமிட்டோனே முத்திரை பதித்தோனே, அடிபொறுக்காது நீர் பிரம்பை பிடிக்கவே அஞ்சியே ஓடினார் ஆசிரியர் வெளியே. அடிபொறுக்காது நீர் பிரம்பை பிடிக்கவே அஞ்சியே ஓடினார் ஆசிரியர் வெளியே. வத்தல கொண்டு வீச்சே வெடிகுண்டு சொல்லோனே, வத்தல கொண்டு வீச்சே வெடிகுண்டு சொல்லோனே, வழிநெடுக விதைத்தீர் விடுதலை விதையை, சுதந்திர தீயை மூட்டினீர் கனிந்ததெங்கும், சுதந்திர தீயை மூட்டினீர் கனிந்ததெங்கும். திருவனந்தபுரத்து ஊட்டுப்புறவையில் வயிற்று பசிக்கு தினம் இலவச உணவருந்தியே மேற்படிப்பு, தினம் இலவச உணவருந்தியே மேற்படிப்பு. கொட்டாரக்கரை சுதானந்த சுவாமி ஆன்மீகத்தை கொடுத்தருளவே பயிற்றுவிக்கவே ராஜயோகம் கண்டாய், ராஜயோகம் கண்டாய். அகண்ட ரஷ்யா தோற்று ஜப்பான் வென்றது, அகண்ட ரஷ்யா தோற்று ஜப்பான் வென்றது. அடிமைப்பட்ட நாட்டிற்கெல்லாம் உத்வேகம் தந்தது, அடிமைப்பட்ட நாட்டிற்கெல்லாம் உத்வேகம் தந்தது. வங்கத்தை இரண்டாய் பிரித்தான் கர்சன் பிரபு, வங்கத்தை இரண்டாய் பிரித்தான் கர்சன் பிரபு. வந்தே மாதரம் நாடு முழுமைக்கும் முழங்கியதே, வந்தே மாதரம் நாடு முழுமைக்கும் முழங்கியதே. தர்ம பரிபாலன சமாஜம் உருவாக்கியே, தர்ம பரிபாலன சமாஜம் உருவாக்கியே தன்மானம் காத்திடவே இளைஞருக்கு தேசபக்தி ஊட்டினாய், இளைஞருக்கு தேசபக்தி ஊட்டினாய். கால்நடையாய் ஊர் ஊராய் திரிந்தே பிரச்சாரம் கணக்கில்லாதோர்க்கு தேசப்பற்றை ஊட்டினாய், கணக்கில்லாதோர்க்கு தேசப்பற்றை ஊட்டினாய். தூத்துக்குடியில் வஉசியை சந்தித்து நண்பரானாய், வஉசியை சந்தித்து நண்பரானாய். துவளாது சுதேசி உணர்வு பறைசாற்றினாய், துவளாது சுதேசி உணர்வு பறைசாற்றினாய். பாரத கீதங்கள் விழித்திருந்தன, பாரதி கீதங்கள் விழித்திருந்தன வழிகாட்டின சுதந்திரத்திற்கு. பழுதுபடா நண்பர் வஉசியுடன் நெல்லை சீமை நடுநடுங்கவே வெள்ளையன் நடுநடுங்கவே முழங்கிட்டாய். மும்மூர்த்திகளில் ஒருவராம் நீர், மும்மூர்த்திகளில் ஒருவராம் நீர். முன்னின்ற பாரதி வஉசி வரிசையில் நீரும், முன்னின்ற பாரதி வஉசி வரிசையில் நீரும். ராஜதுரோக குற்றம் என்று ஆங்கிலேய அரசு, ராஜதோக குற்றம் என்று ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை காரணமாய், 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை நன்னடத்தை காரணமாய் 4½ ஆண்டு சிறைவாசம், பற்பல கொடுமைகள். நலிவுற்று சென்னை சேர்ந்தாய் சிறை விடுதலைக்கு பின், நலிவுற்று சென்னை சேர்ந்தாய் சிறை விடுதலைக்கு பின். ஞானபானு பிரபஞ்ச மித்திரன் இதழ் உருவாயிற்று, ஞாலம் போற்றிடவே ஞானக்கண் நாரதர் பெயராலே கட்டுரைகள் எழுதினாய், எழுச்சியூட்டினாய். பெயரை மாற்றி ஸ்வதந்த பிரானந்த துறவியானாய். காவியுடை அணிந்து ஆன்மீகத்தையும் சுதந்திர வேட்கையும் சமமென கருதியே பயணித்தாய். வேட்கையான பாரத மாதா கோவில் பாப்பாரப்பட்டியில் 6 ஏக்கர் பரப்பில் பார்ப்போர் வியக்க தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அடிக்கல் நாட்டினார், பாரதபுரம் பெயர் சூட்டினாய். அடிக்கல் நாட்டினார், பாரதபுரம் பெயர் சூட்டினாய். அடிமை சிறையில் அல்லல் பட்டதில் பெருவியாதி அண்டியதே, அல்லல் சிறையில் அடிமைப்பட்டியதில் பெருவியாதி அண்டவே. அதுவே உம்மின் உயிர் காவுக்கு காரணமானது, அதுவே உம்மின் உயிர் காவுக்கு காரணமானது. அகவை 41 நலிந்து போய் சேர்ந்தாய், அகவை 41 நலிந்து போய் சேர்ந்தாய். நன்றி, வணக்கம். அருமை கவிதை கொடுத்தீர்கள். சுப்பிரமணிய சிவாவை பற்றி, அவருடைய ஞானபானு பத்திரிகையை பற்றி, நாரதர் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதியதை பற்றி எல்லாம் விரிவாக எடுத்துரைத்தீர்கள். சிவாவை சிறையிலிருந்து வெளியே வந்தபோது யாரும்
பொருட்படுத்தவில்லை. வஉசி வெளியே வந்த போது சிவா வந்திருந்தார். இதெல்லாம் நமக்கு வரலாற்றிலே தெரியும் என்பதை விட திரைப்படத்தின் வழியாக நன்கு தெரியும். என்றால் இப்பொழுதெல்லாம் வரலாற்றில் சொல்வதை விட திரைப்படத்தில் சொன்னால் சட்டென சென்று சேர்ந்து விடுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனை எப்படி தெரியும்? திரைப்படத்தின் வழியாக தெரியும். வஉசி எப்படி தெரியும்? கப்பலோட்டிய தமிழர் வழியாக தெரியும். ஏன் கர்ணனை கூட அப்படிதான் தெரியும். நீங்க எல்லாருமே யாரும் கேட்டா சிவாஜி கணேசன் நடிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முறை நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயரிலே சொல்லியிருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயரிலே ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்காக ஒரு விருது தயாரிக்க சொல்லி சொன்னேன். அந்த விருது தயாரிக்க நண்பர்களிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய படத்தை போட்டு போட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர் என்ன செய்தார்? சிவாஜி கணேசனுடைய படத்தை போட்டு அந்த விருதை தயாரித்து விட்டார். ஐயா, மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாது, உடைந்து விடும் விருது என்று கூறிவிட்டார். வேறு வழி இல்லாமல் நான் என்ன செய்தேன்? செவாலியே சிவாஜி கணேசன் விருது என்று விருதை மாற்றிவிட்டேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் விருது செவாலியே சிவாஜி கணேசன் விருதாக மாறியது. இப்படி அவரை உண்மையிலேயே பல புராண அல்லது இறை பாத்திரங்களை மட்டுமல்லாமல் நம்மோடு வாழ்ந்த பல பாத்திரங்களையும் சிறப்பாக நமக்கு எடுத்துக் கொடுத்தார். வஉசியினுடைய பேரனை சந்தித்து, பேரன் என்று சொன்னா அவருக்கு மகன் கிடையாது, மகள் கிடையாது, அவருடைய சகோதரனுடைய அந்த வழியில வந்த அவருடைய பேரனை அழைத்து நாங்கள் நிகழ்ச்சியில சிறப்பித்திருக்கிறோம். தாய்மண் இலக்கிய கழகத்தில் இருந்தபோது செய்திருக்கிறோம். வஉசியினுடைய பேரன் அவர் ஒரு வழக்கறிஞர், அவரை அழைத்து சிறப்பித்திருக்கிறோம். உங்களுக்கு வாலேஸ்வரன் என்பவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இவரும் ஒரு பேரன். வாலேஸ்வரன் ஒரு மகன், அந்த வழியில வந்த ஒரு பேரன், அவரையும் அழைத்து சிறப்பித்திருக்கிறோம். இப்படி எண்ணற்றவர்கள் சிறப்பித்தார் இருந்தாலும் கூட அந்த வஉசியின் குடும்பத்தோடும் சுப்பிரமணிய சிவாவுடைய குடும்பத்தோடும் எனக்கு தொடர்பு ஏற்பட காரணமாக இருந்தவர் எங்க ஐயா கவி பேரரசு அருமைநாதன் அவர்கள். அவர் தான் அவங்களை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாரு. அவர் மூலமா தான் நான் தெரிந்து கொண்டேன். சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். அவளை எல்லாம் சுப்பிரமணிய சிவாவை பற்றி நான் இந்த கவிதையை கேட்டவுடனே எனக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. இந்த நிறைவு நேரத்திலே வஉசியை பற்றி ஒரு கவிதை வழங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே சிறுமை கண்டு பொங்குவாய் என்ற என்னுடைய நூலில் இடம்பெற்ற கவிதை. அந்த கவிதையை உங்கள் முன்னே இங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர்கள் முன்னிலையிலே வாசிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இயல்பிலேயே வஉசி என்றால் ஒரு தனி பற்று உண்டு. அது என்னவோ தெரியவில்லை, சின்ன வயதிலே வஉசி மீது ஒரு பற்று வந்தது. அதற்கு காரணம் என்னுடைய தந்தையார் என்று சொல்லலாம். அவர் நிறைய வஉசியை பற்றி செய்திகளை சொல்லியிருக்கிறார். நான் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டு முகவரி கூட வஉசி நகர் என்றுதான் இருக்கும். நாங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்த போது இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கிறது என்ற போது நாங்க இளைஞர்களாக சேர்ந்து வஉசி நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். பொதுவா ஊருக்கு பேருகளை பெரியவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா அப்ப நாங்க இளைஞர்கள், அதாவது 10வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து வஉசி நகர்னு பேர் வைக்கணும்னு சொல்லி அதை பெரியவங்கிட்ட சொல்லி அவங்க அதையே வைத்தார்கள். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு வஉசி நகர். எனக்கு வைத்த நீலகண்டன் என்கிற பெயர் கூட ஒரு இறை பெயர் அல்ல. அது கூட நீலகண்ட பிரம்மச்சாரி என்கிற விடுதலை போராட்ட வீரரை பற்றிய நினைவுனால என்னுடைய தந்தையாரும் என்னுடைய மாமன் தாய் மாமனும் சேர்ந்து வைத்த பெயர் தான் அந்த நீலகண்டன் என்பது. ஏன்
இயல்பிலேயே சைவ மதத்தை சேர்ந்தவன் கிடையாது. நாங்க வந்து வைணவ மதத்தை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுல எல்லோருக்குமே வைணவ பெயர்கள் தான் உண்டு. எனக்கு மட்டும்தான் சற்று மாறுபாடாக சிவநாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் விடுதலை போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரியுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் நான் அந்த பெயரை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எந்த இடத்துலையும் அந்த பெயரை நான் துணை பெயராக வைத்துக் கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், எனக்கு என் தந்தையாரும் என்னுடைய தாய் மாமனுமே ஒரு புனை பெயர் வைத்திருக்கிறார்கள். எனக்கு என்று ஒரு புனை பெயர் அவங்களே வச்சிருக்க போது நான் இதுக்கு இன்னொரு புனை பெயர் வைத்துக் கொள்வேன். அதனால் அதோட கூட தமிழ் என்பதை மட்டும் சேர்த்து வஉசியுடைய கவிதைக்கு வருவோம். கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி சிதம்பரம் பிள்ளை. உப்பளங்கள் உரிமையுண்டு உப்பரிகை சொந்தமுண்டு வஉசி. உப்பளங்கள் உரிமையுண்டு உப்பரிகை சொந்தமுண்டு வஉசி. ஒரு தப்பரியா மனத்தோனே தங்கநிகர் குணத்தோனே வஉசி. வெள்ளையனே வெளியேறி வீரமுடன் முழக்கமுட்டாய் வஉசி. நீ முள்ளில்லாத வாழ்க்கையிலே முகித்து வந்த புதுமலரே வஉசி. தொழிலாளர் துன்பம் என்று வந்து நின்று சொன்னவுடன் வஉசி. அவர் இழிநிலையை போக்கிவிட்டாய், இருந்ததெல்லாம் கொடுத்து விட்டாய் வஉசி. ஆங்கிலேய கம்பெனியை அதிரடியா எதிர்த்து நின்றாய் வஉசி. அவன் தாங்கொன்னா தமிழன் நீ, அவன் தாங்கொன்னா தமிழன் நீ, கப்பல் விட்ட தமிழன் நீ வஉசி. உன் கப்பல் தண்ணீரில் மிதந்துதான் நிற்கையிலே வஉசி. உன் கப்பல் தண்ணீரில் மிதந்துதான் நிற்கையிலே வஉசி. இங்க என் தமிழன் தன்மானம் தான் உயர்ந்து நின்றதையா வஉசி. தமிழறிவில் சிறந்தவரே, சட்டக்கல்வி பயின்றவரே வஉசி. தன் இமை போல தாய்நாட்டை என்றென்றும் நேசித்தாய் வஉசி. ஜீவாந்தரம் இரண்டென்றார் ஜீவனெல்லாம் துடித்ததையா வஉசி. உனக்கு ஜீவாந்தரம் இரண்டென்றார் ஜீவனெல்லாம் துடித்ததையா வஉசி. அங்க பாவப்பட்ட மக்கள் எல்லாம் பரிதவித்து அழுதனரே வஉசி. சொத்தெல்லாம் முதல் வைத்து கப்பலொன்று வாங்கி வந்தாய் வஉசி. சொத்தெல்லாம் முதல் வைத்து கப்பலொன்று வாங்கி வந்தாய் வஉசி. அதில் மொத்த உயிர் வைத்திருந்தாய், மூச்சாக காத்திருந்தாய் வஉசி. பொய்க்குற்றம் சாட்டி உன்னை போட்டடித்தார் வன் சிறையில் வஉசி. அங்கு செக்கிழுக்க வைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள் வஉசி. அத்தனையும் பொறுத்திருந்தாய், அந்நியனை எதிர்த்து நின்றாய் வஉசி. கப்பல் விட்டுவிட்டோம் என்றார்கள், கப்பல் விட்டுவிட்டோம் என்றார்கள், வெள்ளையனிடம் என்றார்கள். கப்பல் விட்டுவிட்டோம் என்றார்கள், வெள்ளையனிடம் என்றார்கள் வஉசி. பொக்கெனவே போனாயே பொய்க்குணத்தால் மாண்டாயே வஉசி. பொக்கெனவே போனாயே பொய்க்குணத்தால் மாண்டாயே வஉசி. நீ மக்கனவே செத்தாயே, நீ மக்கனமே செத்தாயே, ஆளிடிந்து போனாயே வஉசி. எத்தனையோ தலைவர் உண்டு ஏதேதோ செய்ததுண்டு வஉசி. எத்தனையோ தலைவர் உண்டு ஏதேதோ செய்ததுண்டு வஉசி. என் சித்தத்தில் நிறைந்தவரே, சிந்தனையில் கலந்தவரே வஉசி. என் சித்தத்தில் நிறைந்தவரே, சிந்தனையில் கலந்தவரே. நன்றி, வணக்கம். ஐயா, கவிதை மிகச் சிறப்பு ஐயா. வணக்கம். இன்றைய விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாறுகளை நம்முடைய 12 கவிஞர்கள் மிகச் சிறப்பாகவும் மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் வீரமூட்டும் வகையிலும் வாசித்து சொன்னார்கள். அதே வேளையில் இந்த சுதந்திர திருநாளில் நாம் அனைவரும் நாட்டிற்காகவும் நாட்டின் நலத்திற்காகவும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், வாழ்க பாரத மாதா, நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் ஐயா. பெற்றுத்தந்த சுதந்திரத்தை விட்டுவிட்டோமா இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல தலைவர்கள் வாயினால் வடை சுடுகிறார்கள். அதை நம்பி நம்முடைய மக்கள் எல்லாம் கெடுகிறார்கள். இது போன்ற நிலையிலிருந்து நீங்கி நமக்காக இன்னுயிரளித்து ஈகம் செய்து பெற்று தந்த இந்த விடுதலையை, அந்த விடுதலை என்பது மக்களாட்சி தத்துவம். அந்த மக்களாட்சி தத்துவம் தேர்தல் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. தேர்தல் என்பதுதான் இந்த நாட்டில்
தலைவர்களை தேர்ந்தெடுத்து நம்மை ஆள வைக்கிறது. அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கான வாய்ப்பு அது இருக்கிறது. தேர்தலிலே நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆசை வார்த்தைகளை சொல்பவர்களை நம்ப வேண்டாம். வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பவர்களை நம்ப வேண்டாம். அவர்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர்களுக்கு வாக்களியுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள் உங்கள் வாக்குகளை வாங்கிய பிறகு மாற மாட்டார்கள். இன்றைக்கு அரசியல் கட்சிகளிலே ஒரு கட்சி தொடங்கிய உடனடியாக மாவட்ட பிரதிநிதி வந்து விடுகிறார், பகுதி பிரதிநிதி வந்து விடுகிறார், பட்டம் எல்லாம் வந்து விடுகிறது. எனக்கு எப்படி என்றே புரியவில்லை. கட்சியை தொடங்கிய உடனே எப்படி ஐயா இவ்வளவு பேர் சேருவார்கள்? ஒரு மாவட்ட செயலாளர் எவ்வளவு பேர் இருக்க வேண்டும்? அதுக்கு கீழே எவ்வளவு நாள் ஆக வேண்டாம். ஆனா தொடங்கின 2வது நாளே மாவட்ட செயலாளர் வந்து விடுகிறார். எப்படி வருகிறார்? இதே காரணம். இது ஒரு நல்ல வணிகம். இந்த வணிகத்திலே ஓரளவுக்கு முதலீடு செய்து விட்டால், நாம் வெற்றி பெற்று விட்டால் அதிக லாபத்தை ஈட்டி விடலாம் என்று நம்புகிறார்கள். விரலில் கரும்புள்ளி ஜெயித்தார் பெரும்புள்ளி என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். விரலில் கரும்புள்ளி ஜெயித்தார் பெரும்புள்ளி என்று ஒரு கவிதை. அதே போல யாமறிந்த அரசியல்வாதிகளிலே வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை ஸ்கார்பியோ, வெள்ளை செருப்பணிந்த அரசியல்வாதி யாங்கனுமே கண்டதில்லை என்று எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் உணர வேண்டும். அந்த வெள்ளையை பார்த்து நீங்கள் நம்பிவிடக் கூடாது. அவன் உள்ளத்தில் வெள்ளை இருக்கிறதா, வெண்மை இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா, தூய்மை இருக்கிறதா, வல்லமை இருக்கிறதா, அவன் நல்லவனா என்று பார்த்து வாக்களிக்க வேண்டும். வெற்றி பெறுபவர்களுக்கு வாக்களிப்பதை விட நீங்கள் வாக்களிப்பவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் வாக்காளருடைய கடமை. இது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நாம் விடுதலையை காப்போம், சுதந்திரத்தை காப்போம் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றும் போய் நின்றுக்கிட்டு சட்டை அப்படி கழிச்சு துப்பாக்கிக்கு முன்னாடி நின்று போராட வேண்டியதில்லை. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. அதற்கான வாய்ப்பு அவர்கள் செய்து விட்டார்கள். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அறிவை பயன்படுத்தி நம்முடைய நாடு நலமுடன் வாழ, ஏழை எளியவர்கள், பாட்டாளிகள், பாமரர்கள், இந்த நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மக்கள், இன்றைக்கும் பல கோடி பேர் இரவு உணவு இல்லாமல், பல கோடி பேர் 3 வேளை உணவு இல்லாமல், பல கோடி பேர் 1 வேளை உணவுடன் இப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த கணக்கு காட்டப்படுகிறது. இவற்றையெல்லாம் நீக்க வேண்டாமா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. இன்னைக்கு தனி மனிதனுக்கு அல்ல, பல கோடி பேருக்கு உணவில்லை. எத்தனை ஜகத்தை அழிக்கிறது? பாரதியா வந்து பார்த்தா கூட பிரமித்து நின்று விடுவான். என்னடா நம்ம இப்படி எழுதிட்டோமே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை, ஜகத்தை அழித்தோம், இவ்வளவு பேர் இருக்காங்களே, குழம்பிடுவான். மீண்டும் வா பாரதி, மீண்டும் வா பாரதி என்ற கவிதை எழுதி மீண்டும் வந்தா மயக்கம் போட்டு வந்துடுவான். அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம், யாரையோ குறை சொல்லாதீர்கள், உங்களை சேர்த்து பாருங்கள். ஜாதியை பார்த்து வாக்களிக்காதீர்கள், கட்சியை பார்த்து வாக்களிக்காதீர்கள், கொடியை பார்த்து வாக்களிக்காதீர்கள். அவன் நல்லவனா அவனுக்கு வாக்களி. இப்படி எல்லோரும் மாறினால் நல்லவர்கள் வருவார்கள், நல்லவர்கள் ஆள்வார்கள். நம் நாடு வல்லரசாக இருக்க வேண்டியது முக்கியமல்ல, நல்லரசாக இருக்க வேண்டும். ஒரு நல்லரசாக இருந்தாலே நம்முடைய நாட்டுக்கு நல்லது. அதுவே நம்மை வல்லரசாக மாற்றிவிடும். ஒரு நாட்டை நல்லரசாக ஆக்காமல் வல்லரசாக ஆக்குவேன் என்று சொன்னால் அதை நம்பாதீர்கள் என்று கூறி, இந்த விடுதலை நாளில் கவிதை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விடுதலை நாள் கவியரங்கத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் ஒரு செய்தியாக இந்த செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விடுதலை பெற்ற நாடுகள் அனைத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த விடுதலை நாளில் நம்முடைய
வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உலகத்தில் எந்த நாட்டில் விடுதலைக்காக போராடினாலும் அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வாயிலாகவும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் ஒளி பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம், தமிழ்வேல் நயனைவதிகன், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனைவதிகன் ஆகியோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வலைவொலியிலும் வானொலியிலும் கண்டும் கேட்டும் சுவைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் உணர்வாளர்களுக்கும் விடுதலை உணர்வாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் *91 74 14 15 74 105. நன்றி. விடுதலை போர் வீரர்களுக்கு தமது வீர வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.